விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு 55 ரூம்கள் புக் பண்ணாங்களாம். அந்த ஷெரட்டனோ ஏதோ ஒரு இவர் வந்து ஒரு சூட் எடுத்திருக்காரு. சரி. லக்ஸரி சூட். ஆமா, அவர் லக்ஸுரி வாழ்க்கை தானே வாழறாருங்க. அந்த சூட்டுக்கு எதிர இந்த ரூம்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு பேட்சா அந்த 55 ரூம்ல இவங்க புக் பண்ணி அதுலேருந்து ஆட்கள் வந்து இவர வந்து அந்த சூட்ல பார்ப்பாங்க. அங்க சூட்ல பார்க்கும்போது இவர் வந்து பரிமாறுவாரு. என்ன பிஸ்கட், டீ. இவ்வளோ கேடுகெட்ட வேலை. நீ இங்க ரூம் போட்டு குடுத்துட்டு, இந்த ரூம்ல ஒண்ணு வந்து பார்க்கணும். டேய்! உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கைட் பண்ற ஆளுங்க கேவலமானவங்க. கேவலமான ஆட்கள். ஏன்னா, நீ இங்கருந்து அங்க போறதுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு நீங்க. ரைட் ஓகே. உங்களுக்கு பயமா இருக்குது. இல்ல எதனா நடந்துரும் அப்படின்னு சொல்லி கரூருக்கு போறதுக்கு. இங்க போயிட்டு உங்க ரூம்ல இருந்து உங்க சூட்ல இருந்து ஒவ்வொருத்தர் ரூம்ல போய் விசாரிக்கிறத விட்டுட்டு, ஒவ்வொருத்தரையும் அடிமையாட்டம் உங்க ரூம்ல நீங்க அதான் பண்ணையார்த்தனம் சார். அதான் பனையூர் பண்ணையார்த்தனம்ன்றது நானு. எவ்வளவு கீழ்த்தனமான வேலை தெரியுமாங்க அது? அதுதான் பனையூர் அங்க பண்ணையார். வந்தாங்களாம், சர்வ் பண்ணாங்களாம். அந்த 3 பேர் ஒரு குடும்பத்துல இருந்துட்டாங்களே, அவர்கிட்ட வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதாராம். ரைட். நான் என்ன சொல்ல மன்னிப்பு கேட்டு அழுதேலாம்.